நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான பார்பி தீம் கேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது 2 tier வந்து பண்ணியிருக்கோம் ஒரு பியூட்டிஃபுல்லானங்கிறதுக்காக. ஸோ இது வந்து அவங்க 7th பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்பி தீம் வேணும், டால் கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் நாம் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தோம், அதில் இந்த இது சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து நான் சொல்லிடுறேன், இது வந்து 1.5 kgs பார்பி கேக். ஸோ இது 1.5 kgsக்கான டின் சைஸ் வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். நான் 2 7-inch டின் எடுத்திருக்கேன் 1 kgக்காக, அண்ட் 2 5-inch டின் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 kgக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கீழ் லேயர் 1 kgக்கும் மேல் லேயர் 1/2 kgக்குன்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான 2 டின்ஸும் நம்ம எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும், பட் இட்ஸ் ஓகே, கம்மியாக தான் வரக்கூடாது, அதிகமாக வரலாம். ஸோ 2 டின்னு எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னில் போட்டால் நமக்கு நிறைய வேஸ்டேஜஸ் வரும், மேலே வந்து லைக் பல்ஜாய் வந்துடும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரே சைஸில் வந்து நம்ம டின்ஸ் வந்து 2 டின்னாக எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரும், நிறைய வேஸ்டேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ ரொம்ப அகலமாக இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டின் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டின் போதுமாக இருக்கும். பட் இது வந்து நம்ம ஹைட் கம்மிங்கிறதுனால நம்ம 2 டின் எடுத்துருக்கோம். இப்போ பேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 inchல வந்து 2ஆக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 1 kgக்கு வந்து நமக்கு அப்ராக்சிமேட்லி வந்து 700 grams வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதை நான் டிவைட் பண்ணி 350 ரேஞ்சஸ்க்கு நான் 2 டின்னில் வந்து நான் தனியாக போட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 kgக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 700 ரேஞ்ச் போய் நம்ம பேக் ஆகி வரும்போது ஒரு 650 ரேஞ்ச் போல் கிடைக்கும். அண்ட் 1/2 kgக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 350 ரேஞ்சுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 175 grams வேணும். ஸோ அதுக்கு மேலேயே கொஞ்சம் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்லி ஒன்று இதில் 200ம் இன்னொரு இதில் வந்து ஒரு 175 ரேஞ்சில் எடுத்துருக்கோம். ஒரு 25 grams அதிகமாக இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பேட்டரை வந்து பிரிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து வேயிங் மிஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேயிங் மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம பேக்கிங்க்கு நம்ம வைக்க போகிறோம். என்னோட அவனில் வந்து ஓடிஜியில் நம்ம 4 டின்னுமே வைக்கிறதுக்கான அவைலபிலிட்டி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 kg தனியாகவும் அப்புறம் 5-inch டின்னில் வந்து 2 தனியாகவும் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி 1 kgக்கு கொஞ்சம் மேலேயே வந்து இந்த கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இது ஃபில்லிங்ஸோடு இருக்கிற கேக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்மலாய் மாதிரி கேக்குன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட் அந்த பீன் டைமில் வந்து ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளவர் இது கட்டர்ஸ் வந்து ஃபாண்டன்ட் கட்டர்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நமக்கு மோல்டு நமக்கு வேணும். இது வந்து அந்த பால் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மோல்டு, ஏன்னா அந்த கரெக்டாக பூ அப்போ தான் விரிஞ்ச மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் நடுவில் வந்து வைக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ், எனி டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து வெறும் கோல்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் டைலோஸ் பவுடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சீக்கிரம் ட்ரை அவுட் ஆகி கொடுக்கும். ஸோ டைலோஸ் பவுடர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் நான் வந்து ஃபாண்டன்ட் எடுத்திருக்கேன். ஸோ பிங்க்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் பண்ணலான் தான் இருந்தேன். பட் என்னென்னா என்கிட்ட ஒயிட் ஃபாண்டன்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ கஸ்டமர் முந்தின நாள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கிளியராக சொல்லிட்டோம், ஏன்னா ரெட்டு தான் இருக்குது, ஸோ ரெட்டில் தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அவங்களும் ஹாப்பிலி அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இது ஒர்க் பண்ணுறதுக்காக சுகர் பேஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும். நல்லா நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற ஃபாண்டன்ட் கட்டர்ஸை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்டன்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு பூ நல்லா ஒரு ப்ளூமாக வர்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மோல்டில் வந்து இப்படி லைட்டாக அமுத்தி வச்சிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிக்கும். செட் ஆகும்போது உங்களுக்கு பூ வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ளூமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே ஃப்ளவர்ஸ்க்கு. ஸோ ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டது பெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேக்கராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு, உங்களுக்கு ஃபாண்டன்ட் கட்டர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து ஒரு கோல்டன் பால்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு லைட்டாக வாட்டரில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம எல்லாம் கோல்டன் பால்ஸ் வைக்கிறோம். குட்டி ஃப்ளாஸ்க்கு வந்து சின்ன சில்வர் பால் தான் இருக்குது எங்கிட்ட. ஸோ சில்வர் பால் வந்து சின்னதாக நம்ம வந்து வச்சு இதை ஃபுல்லுமே நம்ம ட்ரை அவுட் பண்ண விட்டுற போகிறோம். இதில் வந்து நம்ம டைலோஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குயிக்காகவே உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ட்ரை அவுட் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் வந்து பார்பி அப்படின்னு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் கேக்கில் ஃபஸ்ட் லேயரில். ஸோ அந்த ஃபஸ்ட் லேயரில் நம்ம ஒட்டுறதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஃபோட்டோவை அதில் ஒட்ட போகிறதில்ல. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஃபாண்டன்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒட்டணும். அதுதான் பெட்டர் சாய்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒயிட் இல்லாததுனால பிளாக்லேயே வந்து எடுத்து நான் இப்போ அதை ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகலாம். சைடில் வந்து ஃபுல் கட் பண்ணிவிட்டு அதையும் ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுற போகிறோம். அதை கட் பண்ணதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஸோ பிளாக்கும் இருக்கட்டும் தான் விட்டேன். அதுவும் ஒரு பார்டர் மாதிரி இருக்கட்டும்னு நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணலை. லேஸாக ஒரு 3D எஃபெக்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லுமே ரெடி ஆகிடுச்சு. இதையும் நல்லா ட்ரை அவுட் பண்ண வச்சிடலாம். மீன்வைல் நம்ம கேக் பார்த்தீங்கன்னா பேக் ஆகி வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவே வந்து நீங்கள் லைக் ஃபுல்லாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கும். அப்புறம் அது ஃபுல்லுமே வேஸ்ட்டாக நம்ம கட் பண்ண வேண்டிய மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி 1 kgனா நம்ம 2 இதில் பேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ஹைட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 6 inch டின்னில் நம்ம பேக் பண்ணலாம். பட் எனக்கு இந்த ஹைட் போதுமானது. ஸோ அதனால் வந்து நான் வந்து 7 inch டின்னில் பேக் பண்ணியிருக்கேன். மேலே ஹாஃப் லேயருக்கு வந்து 5 inch டின் பண்ணியிருக்கேன். இன்னும் அதோட டால் வேணும்னா 4 inchக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ச்சஸை கம்மி பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ ஹைட் வேணும்னா இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கணும் எப்போவுமே. ஸோ இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் வந்து 4 லேயராக கட் பண்ணிட்டேன். இன்னும் திக்காக பண்ணலாம். பட் நமக்கு இது 4 லேயருமே வந்து போதுமானது, இல்லைன்னா ரொம்ப ஹைட் ஆகிடும். ஸோ அதனால் 4 லேயர் பண்ணிவிட்டு க்ரம் கோட் இதுக்கு இந்த கீழே டயருக்கு வந்து நான் வந்து க்ரம் கோட் மட்டும்தான் பண்ண போகிறேன். அண்ட் மேல் லேயருக்கு க்ரம் கோட் அண்ட் மெயின் கோட் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே வந்து ரோசெட்ஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் மெயின் கோட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோசெட் போட்டிங்கன்னா ரொம்ப க்ரீம் ஆகிடும். ஸோ நம்ம நிறைய க்ரீமும் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது அன்அவாய்டபிள் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் லேயரை எடுத்து நம்ம வந்து மேலே வந்து வச்சிட போகிறோம். இது நல்லா செட் ஆகணும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிறது பெஸ்ட்டு. பட் என்னென்னா கஸ்டமர் எனக்கு ஒரே ஒரு நாள் முன்னாடி தான் சொன்னாங்க. அதனால் வந்து என்னால் அன்றைக்கே வந்து 2யும் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சப்போஸ் கொஞ்சம் முன்னாடியே இருந்ததுன்னா ப்ரீவியஸ் டேவே நான் பண்ணிவிட்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே செட் பண்ணிடுவேன். பட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் அன்றைக்கி தான் வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மேலே இது பண்ணிவிட்டு ரோசெட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ரோசெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 பிங்க் ஷேட்ஸ் எடுத்திருக்கேன். கீழே வந்து டார்க் பிங்க் ஷேட், அப்புறம் அதை விட கொஞ்சம் லைட்டராக, அப்புறம் இன்னும் லைட்டராக, அப்புறம் ஒயிட். ஸோ 4 க்ரீம் கலர்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரோசெட்டுக்கான க்ளோ ஸ்டார் நாசில் வந்து அந்த சைஸில் ஒன்று தான் இருந்தது. இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து நமக்கு வேறு சைஸில் இருந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருந்துச்சு. இல்லை ஒரே சைஸஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே போடலாம். பட் நான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்து
அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு கரெக்டாக தான் அந்த சைஸ் வேணும், ஒரே மாதிரி சைஸ் வேணுங்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும், கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் வேணும்னா ரீச் அவுட் பண்ணுங்கள். பட் என்னென்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நம்ம வந்து பண்ணலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு டால் கேக்காக தான் கேட்டிருந்தாங்க, ஒரு டால் நிற்கிற மாதிரி. பட் அது வந்து யூஸ்வலான ஒரு கேக் எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ இருந்தாலும் நான் வந்து பார்பின்னு சொன்னதுனால நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அவங்க இந்த பர்டிகுலர் பிக்சரை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. 1.5 kgsங்கிறதுனால நம்மளால் கேக்கும் ஓரளவுக்கு 2 tier வந்து பண்ண முடிகிற மாதிரி இருந்தது. இப்போ நான் 1 kgலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் 2 tier கேக்ஸு. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். பட் என்னென்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் நம்மளால் நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ 2 tier வந்து கொஞ்சம் அதிக வெயிட், இன்னொன்று நமக்கு நிறைய தேவைப்படாமலும் இருக்கலாம் கேக்கு. ஸோ அளவாக இருந்தால் போதும், ஆனால் நமக்கு டியர் கேக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு அது ரொம்பவே கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த கலர்ஸில் மேலே கொஞ்சம் அப்படியே டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அவங்க கொடுத்த ஒரிஜினல் இமேஜில் மேலே மேக்ரோன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி மேக்ரோன்ஸ் நான் வந்து இதுலேயே பண்ணுவேன். என்னது லைக் ஃபாண்டன்ட்லேயே வந்து பண்ணலாம். பட் சொன்ன மாதிரி எனக்கு அது கரெக்டான ஃபாண்டன்ட் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் அது பண்ணாமல் வெறும் டிசைன்ஸ் மட்டும் வச்சுட்டு மேலே டாப்பரோட இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி முடிஞ்சாச்சு. ஸோ இது வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கரெக்டாக வந்து டெலிவரிக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கு அதெல்லாமே வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணேன். டாப்பர் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணேன். இது நல்லா கொஞ்சம் செட் ஆகட்டும்னு வச்சுட்டேன். என்னென்னா நம்ம இது வந்து வீடு பக்கத்தில் தான். ஸோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இது கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப நேரம் செட் ஆகலைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு சின்ன லீவரேஜ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு டேயரில் வந்து நம்ம பார்பிங்கிற அந்த இதையும் வந்து நம்ம அப்படியே லைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே கான்ட்ராஸ்டிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் குட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து நல்லா பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகழகான கேக்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ மேலே வந்து பார்பியோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி டாப்பர், அப்புறம் ரவுண்டான இல்லை ஃபோட்டோ பிரிண்ட் நான் எடிபிள் ஷீட் வந்து எடுத்து அதை வந்து நம்ம அங்கங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் பார்பிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 7 வந்து நானாகவே கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து கிளிட்டர் ஷீட் கிடச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வீட்லேயே இருந்தது. ஸோ அதையும் வந்து வச்சு 7 கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த டெக்கரேஷனை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒன் ஆஃப் தி ரொம்ப என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிசைனாக வந்து இந்த டிசைன் இருந்தது. என் பொண்ணுக்கு கூட இன்னும் காட்டிருந்தால் இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிச்சியாக அழகாக வந்து இந்த கேக்கை முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு கேக் வேணும்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். பட் ஒரே ரிக்வெஸ்ட், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நமக்கு ரீச் அவுட் பண்ணிடுங்க. கஸ்டமைஸ்ட் கேக்குங்கிறதுனால இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஆல்ரெடி வந்து 3-4 கேக்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னால் நோன்னு சொல்ல முடியல. நல்ல வேலை எனக்கு அன்றைக்கி ஃப்ரீயாகவும் இருந்தேன். ஸோ அதனால் என்னால் பண்ண முடிஞ்சுது. சப்போஸ் அந்த டைம் பண்ண முடியாமல் போயிருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ண முடியலன்னு எனக்கும் ஒரு வருத்தமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் அவுட் பண்ணிடுங்க. ஸோ அழகாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இது கூடவே ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு கீழே அந்த பொண்ணோட பேரும் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட்டும் முடித்து பேக்கிங்க்கு போயிடலாம். அண்ட் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அந்த பாக்ஸில் ரெகுலராக நான் வந்து டியர் கேக்ஸ் எடுத்துகிட்டு போக பாக்ஸ் இல்லை. பட் இந்த மாதிரி இன்னொரு ஹேக்கும் இருக்குது. எப்படி நம்ம அது பண்ணலாங்கிற வீடியோ தனியாக நான் வந்து போடுறேன். பேக்கிங் வந்து எப்படி நம்ம வந்து டியர் கேக்குக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸோட ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு கிளியராக அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேக்கிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் அடிக்கடி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ கொண்டு போய் கேக்கையும் நம்ம கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.